வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். இருக்கட்டும்பா, சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஆமாங்க அண்ணாச்சி, நீங்க வேலை தருவீங்க நம்பிக்கையோடு வந்திருக்கோம் அண்ணாச்சி. நீங்க தான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு விலைக்கேற்றி வைக்கணும். நீங்க அந்த கனி ரமணி அவங்க 2 பேரோட புருஷன் மாதிரி தானப்பா? ஆமாப்பா, இது தெரியாதவங்க இந்த ஊர்ல இருக்க முடியாதுல்ல. நீங்க பண்ண அட்ராசிட்டி கொஞ்சமா நந்தமா? ஐயோ அண்ணாச்சி, நாங்க மனம் பிரிஞ்சு வந்திருக்கோம். நாங்க இனிமே இந்த மாதிரி எந்த சேட்டையும் பண்ண மாட்டாங்க அண்ணாச்சி. எங்களை நீங்களாச்சும் நம்புங்க. உங்க 2 பேருக்காக இல்லப்பா, ஆனா உங்க 2 பேரோட பொண்டாட்டி மாதிரிக்காக நான் உங்களுக்கு வேலை தர்றேன். ஏன்னா உங்க சங்கத்துக்காக அவ்வளவு பண்ணியிருக்காங்க. எங்க சங்கத்தோட பெஸ்ட் உறுப்பினர்கள் அவங்க தான். ஆமா, நீங்க தான் சொல்லிக்கணும். சங்கத்துக்கெல்லாம் நல்லதுதான் பண்ணியா, புருஷனுக்கு மட்டும் கெட்டதுதான் பண்ணியா. உங்களுக்கு வேலை தரதை பத்திலாம் எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா என்கிட்ட வேலைக்கு வந்தா காலையில கரெக்டா வரணும். நான் சாயந்தரத்துக்கு மேல தான் விடுவேன். அன்னைக்கு நாள் சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவேன். உங்க 2 பேருக்கும் அன்னைக்கு நாள் சம்பளம் 100 ரூபா தான். உங்களுக்கு 2000 ரூபா தான்ப்பா. கொத்தனார் வேலை தானே பாத்தீங்க இதுக்கு முன்னாடி. அதே கொத்தனார் வேலை தான் இப்பயும் உங்களுக்கு தர்றேன். ஆனா 2000 ரூபாய் கையில கொடுக்க முடியாது. ஆளுக்கு 100 ரூபா கொடுப்பேன். அவங்க பொண்டாட்டி மாதிரி சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட 1900 ரூபாயை நான் ஒப்படைச்சிருவேன். இப்ப புரியுதா எனக்கு? என் பொட்டாட்டி ஏன் இவர்கிட்ட வந்து வேலைக்கு போக சொல்லியிருக்கானு. என்ன மாப்பிளான் பண்ணிருக்காங்க பாத்தியாடா? ஆமையா மாப்பிள, நமக்கு இப்போ வேலை தான் முக்கியம்.